கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி தீரக்கீரை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி தீரக்கீரை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. வந்திருக்கின்ற அருமையான தேவஜனமே, இந்த நாளில ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் குணமாகிற ஊழியத்தின் சார்பாக அனைவரும் வாழ்த்துகிறேன். ஒரு இந்த நாளில நம்ம சாட்சியை கேட்டுட்டு நம்ம செய்திக்குள்ள போக போறோம். போன வருஷம் இதே இடத்துல 2023 சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொல்லி அந்த தலைப்புல வாக்குத்தத்த செய்தி நம்ம கேட்டோம். அந்த செய்தியில தேவன் அநேகருக்கு அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் நன்மை செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். அதோட சாட்சியை நாம கேட்க போகிறோம். ஒருவேளை இந்த சாட்சி சொல்லுகிற தேவ பிள்ளை நீங்க வாங்க, ஒருத்தர் நீங்க வரலாம். ஒரு மதன் அவர்கள் முன்பதாக வரலாம். அடுத்து அண்ணா சிஸ்டர் ஒரு லைனா நீங்க வரலாம். மதன் அவங்க இருக்கிறது. நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு சாட்சியை நாங்கள் சொல்லலான்னு வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுடைய பையன் போன வருஷம் 2023 மஞ்சக்காமாலையால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ நாங்கள் அவனுக்கு சிஎன்சியில் தான் நாங்கள் வேலூரில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்ருக்கோம். அப்போ கடந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப மஞ்சக்காமாலைன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் இந்த பிளட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டு புதுசாக பேர் என்ன டைலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லைனா அவரால் இவருக்கு சிவியராக ஆயிடுச்சு, பாதத்துலேருந்து தலை வரைக்கும் அவருக்கு ஃபுல்லாக பரவிச்சு, பிளட்டு ஃபுல்லாக பரவிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு மாதம் ஜாம் பண்ண வருவார் ஃபர்ஸ்ட் வீக்கில். அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் உடனே பாஸ்டர் தான், ஐயா இந்தமாரி எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை,
நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சிஸ்டர் பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஜபத்திலேயே வச்சுருந்தோம். அவனுக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் நல்லா வந்தார். அந்த பிளட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, அவர் எல்லாம் ஃபுல்லாக கலந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை டயாலிசிஸ் நீங்கள் பண்ணணும்னா 3 லட்சம் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பணம்லாம் என்ன பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். அப்போ அவன் மட்டும் என்ன சொன்னான், நான் ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு போய் நான் எல்லாரையும் பார்த்துட்டு நான் வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி பாசிட்டிவ் ஜாப் பண்ணிட்டு சரி அனுப்பி விடுங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ்லாம் அனுப்பவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவர் இந்த கண்டிஷனில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இவரை வீட்டுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்போ வந்து திருமணமும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ அந்த திருமணமும் வர எங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறது, இவனுக்கும் சிக்கா இருக்கு. நாங்கள் பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம், ஆனால் யாருக்கு என்ன பண்ண முடியல, எங்களால் நாங்கள் கொடுக்கல. இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு பயம். அப்போ நான் கடவுள்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணேன், சாமி இவனுக்கு நல்லா ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல வந்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அவன் வீட்டுக்கு வந்தான் பாருங்க. அப்போ வந்து உடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும், இந்த அதிகமாக ஆயிட்டாலும் எங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஃபீவர் வர அதிகமாகிடுச்சு. இந்த டாக்டர்கிட்ட போய் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் என்ன பண்ணுங்க, இங்கே நாங்கள் பக்கத்தில் ஒரு கிராமம் சொல்கிறோம், அங்கே போய் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க. அப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறப்ப நாட்டு மருந்து என்ன பண்ணக்கூடாது, தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையும் அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் டாக்டர்ஸ்லாம் கேட்டோம். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, யாரும் நீங்கள் போகாதீங்கன்னுட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு நாள் தான் அவன் போயிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம் கடவுள் மேலே நம்ம என்ன பண்ணோம், பாரத்தை வச்சுட்டு நாங்கள் போய் என்ன பண்ணோம், அந்த மருந்து போய் சாப்பிட்டு வாங்க. இப்போ வந்து சிஎம்சியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு போகிறப்ப அவனுக்கு வந்து 19 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் போக 23 அப்படி அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு, அவசரம் குறையில. அப்புறம் என்ன பண்ணி இங்கே வந்து மருந்து சாப்பிட்டு நான் 1 வாரம் உடனே உடனே வர சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். உடனே என்ன பண்ணா 2 நாள் சென்னேன், ஒரு 3 நாள் 4 நாள் சென்னாங்கன்னா சொன்னேன், இல்லை நீ இருந்துட்டு கூட நீ என்ன பண்ண போ அப்படின்னு சொன்னோம். அப்போ போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒவ்வொரு வாரமும் வர சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவனை. அப்போ வர சொல்லிட்டே இருக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் என்ன ஆச்சு, அந்த பாயிண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட சொன்னோம், ஐயா இந்த மாரி கொஞ்சம் நல்லா ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணத்துக்குரிய ஆர்வமே வந்தது. அது வரைக்கும் நாங்கள் எந்த இதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, பத்திரிக்கை கொடுக்குற வேலை எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சோம். அது வரைக்கும் எங்களால் எந்த ஒரு வேலையும் நம்மளை செய்யவே முடியல. அப்போ ஒவ்வொரு முறையும் 19 வந்துச்சு, அப்புறம் 17 வந்துச்சு, 16 வந்துச்சு, 15 வந்துச்சு. கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் அவங்க சிஎம்சியே பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட்டாக ஒரு சினிமா போகிறப்ப 10 பாயிண்ட் வந்துச்சு. பரவாயில்ல இவருக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன 2-3 நாளுக்கு முன்னால ஒரு முறை போய் நாங்கள் பிளட் டெஸ்ட் நம்ம ஊர்லேயே எடுத்தோம். அப்போ வந்து அந்த பாப்பா, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுற பாப்பா என்ன செஞ்சு, அண்ணா உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுண்ணா, ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மஞ்சள் காமாலே இல்லைங்கண்ணா சொல்லமா ஒரு ஸ்தோத்திரம். அருமையிலே நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடவுள் வந்து எங்களுடைய ஜெபத்தை பாஸ் நானும் எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ண சொன்னேன். எங்களுக்குன்னு கிடையாது, நாங்கள் யாராருக்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாத்தையும் நான் வந்து சாமி நான் வந்து இந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். கடவுள் எங்களுடைய குடும்பத்துக்காக கடவுள் பண்ணி இப்போ வந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடு இருக்கிறான். அதுக்காக நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காகவும் அவனுக்காகவும் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் குடும்ப ப்ரேயர்லையும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருப்பியும் அந்த இது எதுவுமே இல்லை அவனுக்கு, திருப்பியும் வராது. கடவுள் வந்து அவனுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுவோமா? என்னுடைய சாட்சினா ஒரு போன வருஷத்துல இதே மீட்டிங்ல வந்து வருஷத்தை நன்மையில முடிச்சுட்டுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லி அந்த செய்தி கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்க நன்மை செய்வது சொல்லி நாங்க ஜெபிச்சு அனுப்பிச்சோம். அதுல வந்து ஒரு அண்ணா சிஸ்டருடைய அவங்க ரிலேஷன் வருது பிரியா, அவங்களுக்கு வந்து தேவன் வந்து
திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். அண்ணன் பொண்ணு. அந்த பாப்பாவுக்கு வந்து எங்க வீட்டுல ஜெபிக்க போகும்போது அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு நான் போதும் அவங்க அப்பாவுக்கு நாங்க ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் வந்து அந்த வீட்டுக்கு போறது ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் வீட்டுக்கு 4 பேர் வந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தார். அப்ப அந்த வீட்டு நான் ஜெபிக்க போகும்போது நான் சொன்னேன், இதை போல உன் வீட்டுக்கு 4 பேர் வந்தாங்கன்னு கேட்டேன். அவங்க ஆமா சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடத்தி கொடுப்பான்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அதே போல இந்த வருஷத்துல அந்த மகள் பிரியா அவங்களுக்கு வந்து தேவன் திருமணம் நடத்தி கொடுத்தார். கொஞ்சம் எழுந்து நம்மள வந்து நின்னா நல்லா இருக்கும். வாங்கம்மா சீக்கிரம் வாங்க. பிரியா அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் நடக்க சொல்லி அவங்களுக்காக பிரேயர் பண்ணோம். அதே போல இந்த வருஷத்துல தேவன் நன்மை செய்தார். ஒரு அலைய சொல்லுமா வாங்க. நாங்க ஒவ்வொரு மாப்பிள்ளை வரப்பையும் நாங்க பாஸ்டர் சொல்லுவானா, ஐயா இந்த மாப்பிள்ளை வராங்க ஐயா, நாங்க மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்போம். ஐயா நான் சொல்லுவாரு பொறுமையா இருக்கு. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையும் வந்தோடனே நாங்க சொன்னோம், ஐயா அடுத்த வருஷம் வச்சுக்கலாமான்னு கேட்டோம். இல்ல நீங்க 23 வந்தா 23லயே வைங்க அப்படின்னாரு. அவருடைய பண்ணிட்டா நாங்க என்ன பண்ணோம், 23லயே மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் நல்லபடியா நடந்துச்சு. எந்த குறையும் இல்லாத இயற்கை சூழ்நிலை எல்லாமே எங்களுக்கு கடவுள் வந்து சாதகமா கொடுத்தாரு. அந்த கடவுளுக்கும் நாங்க நன்றியே சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டு வந்து போன வருஷம் நன்மை செஞ்சேன்னு சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரியா அவங்களுக்கு வந்து நன்மை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு இதே மாதத்துல எங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அவங்களுக்கு வயிற்று பகுதியில் பித்தப்பையில் கல் இருந்தது. அது ஸ்கேன் பண்ணி பார்த்தோடனே கல் வந்து பித்தப்பை முழுவதும் இருக்குது. பித்தப்பை வந்து எடுத்துடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கல் வந்து குடலில் வந்து இறங்கிடுச்சு டியூப்பில். அதையும் எடுக்கணும்னு சொன்னாங்க. போன வருஷம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி விழுப்புரத்தில் காமிக்கும் போது என்ன சொன்னாங்க, இங்கே எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பாண்டிச்சேரியில் போயிட்டு எண்டோஸ்கோபி மூலிமா அதை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜனவரி 9ஆம் தேதி போய் பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த எண்டோஸ்கோபி மூலிமா நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் திரும்பியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வயிற்று பகுதியில் வலி, இடுப்பு வலி அதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் விடிய காலையில் டாக்டர்கிட்ட கேட்டோன்னே அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வயிறு வந்து ப்ரெக்னன்ஸாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி வயிறு பெருசாகிடுச்சு, வயிறு உப்பி ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டோன்னே இல்லை நீங்கள் வேணால் வேறு ஹாஸ்பிட்டல் பாருங்கள், ஜிக்மர் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஜனவரி 9ஆம் தேதி ஜிக்மர் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயிட்டு எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 15 நாள் அங்கே ஜிக்மரில் பெட்டில் இருந்தாங்க. அந்த அதாவது பித்தப்பையினுடைய இன்ஃபெக்ஷன் நிறைய ஆகி வயிறு ஃபுல்லாக தண்ணி அதிகமானவுடனே ஸ்டோரேஜ் ஆகி மூக்கு வழியாகவும் யூரின் வழியாகவும் டியூப் வச்சு அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 15 நாளாக இது நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு இடையில வந்து அவங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. டாக்டர்லாம் என்ன பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாருமே பார்த்து எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஜுரம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. போன வருஷம் இதே 21ஆம் தேதி ஜிக்மரில் அவங்க இருந்தாங்க. நான் யதார்த்தமாக ஒரு 12 நாள் என் குழந்தைங்களை பார்க்காம இருந்தேன். சரி குழந்தைங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். வந்தோடனே இந்த மீட்டிங் கேள்விப்பட்டு அப்புறம் அதே மாதிரி வந்து மீட்டிங் வந்து கலந்துக்கினேன். கலந்துட்டு இதே மாதிரி நான் ரொம்ப அந்த இடத்துல நின்று ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். அந்த என் மனைவி இது மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஜுரம் வந்து நிற்காமல் இருக்குது. ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டு ஸ்கேன் எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் ஜுரம் மட்டும் ஸ்டாப் ஆகலன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழுது ஜெபம் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். நான் இங்கேருந்து போயிட்டு என் மனைவி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஜுரம் சரியாக இருக்கணும், இதே போல் அடுத்த வருஷம் இந்த இடத்துல மீட்டிங் நடந்துச்சுன்னா நான் வந்து சாட்சி சொல்கிறேன் ஜெபம் பண்ணிவிட்டு ஐயா ஜெபம் முடிஞ்சோடனே ஜெபம் என்ன கொடுத்தாரு, இதை ஜெபிச்சு அவங்க உள்ளே கொடுங்க கண்டிப்பாக ஜுரம் நின்னோட அப்படின்னு. அடுத்த நாள் நைட்டு நான் இங்கேருந்து பாண்டிக்கு போயிட்டு ஜிக்மாரில் போயிட்டு வயிற்றுல அதே மாதிரி ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் உள்ளே கொடுத்தேன். ஏறக்குறைய ஒரு வாரமாக ஒரு 7 நாளாக அந்த ஜுரம் இருந்துச்சு. நம்பவே மாட்டீங்க, ஏறக்குறைய ஒரு 6 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, ஒரு சிடி ஸ்கேனு, ஏறக்குறைய ஒரு 20 முறை பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஒரு 20 முறை யூரின் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. எல்லா டெஸ்ட்லையுமே நார்மல் தான். ஆனால் அந்த ஜுரம் நிற்கவே இல்லை. அது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஐயா ஜெபிச்சு கொடுத்த அந்த எண்ணெயை கொடுத்த உடனே மறுநாளே அந்த ஜுரம் வந்து அவங்க நின்றுச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு அவங்க பெட்ல இருந்து ஜனவரி 25 தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இப்படி பெரிய கிருபையும் ஆசீர்வாதனை கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த இடத்துல வந்து பெரிய கிருபை இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த சாட்சியாக நன்றி
போன வருஷத்துல வந்து ஜெபத்துக்கு இடத்துல வந்தேன். ஆனால் ஐயாவை நான் கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டில் போன வருஷத்துல நான் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வச்சேன். ஐயா கூட்டின்னு வந்து ஜெபத்தில் வச்சேன். அப்போ ஐயா சொன்னார், உங்கள் வீட்டில் நிறையா கட்டு சாத கட்டுலாம் இருக்குதுமா அப்படின்னு சொன்னார். நாங்கள் செபிக்கலாமா இன்னும் மகன் திருமணம் கேட்க செபிக்க சொன்னேன். அப்போ சொன்னார், சாத கட்டு எல்லாம் இருக்குமா, நம்ம செபிக்கலாம், பொறுமையாக இருக்குமா, திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம செபிக்கலாங்க ஐயான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாம் பண்ணினே இருக்கோம். ஜாம் பண்ணும்போது நாங்கள் சர்ச்சில் போய் ஜாம் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துலேயுமே ஜாம் பண்ணுவோம். ஐயாக்கிட்ட கூட போய் எங்கள் பிள்ளைக்காக பிறந்து பார்த்துட்டு அவருக்குன்னு சொல்லி போட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பாக நடக்குமா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னார். அதனால நான் வந்து திரும்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்பப்போ ஜாம் பண்ணிருக்கிறோம். ஒவ்வொரு பதினாலுமே எங்கள் வீட்டில் ஜபம் வைப்போம். ஆனால் ஐயா நாங்கள் அழைக்கல, அப்போ நாங்களாவே பண்ணின்னு இருந்தோம். அதனால போன வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து நானும் எங்கள் பையன் நாங்கள் எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் ஜெயிக்க வந்தோம். அப்போ கடைசியாக எல்லாம் கவர்மெண்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், சரி நம்ம கடைசியாக எனக்கு கவர்மெண்ட்டு போவோம், வருஷம் எப்படினாலும் நம்ம பிள்ளைக்கு குலமாக நடக்கும் அப்படின்றதுலாம் எங்கே பார்த்தாலும் பொண்ணுக்கு அலைஞ்சேன். ஆனால் கரெக்டாக எனக்கு உள்ளே எனக்கு இதே ஊரில் இதே இடத்துல நல்ல ஒரு குடும்பத்தில் சேர்ந்த நல்ல ஒரு என்ன பண்ண செழிக்கிற ஒரு மகளாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் இந்த வருஷத்தில் அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கடைசியாக நின்று நானும் எங்கள் பையனும் கவர்மெண்ட்டுக்கு போனோம். ஆண்டு நல்லபடியாக அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மற்றவங்க பார்த்து நல்லா இது பண்ணுற மாதிரி நல்லா நடத்தி கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்த இந்த திருமணம் நடத்தி கொடுத்த தேவனுக்கு போடாது ஒரு நன்றி நட்ட சாச்சதுன்றது இப்போ வந்து ஐயா நல்லா ஜோமன் நடத்துறேன். 2 வருஷத்துக்கு நடக்குமா, கண்டிப்பாக நடக்குமா, நீ கவலைப்படாதீங்கம்மா கடைசியாக சொல்லி ஜோம் பண்ணி அந்த எண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சாரு. இந்த எண்ணெய் வச்சு ஜோம் பண்ணோம், நடத்தி கொடுத்தாரு. அது கொடுத்த கல்யாணத்துக்கு நன்றி. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். போன டிசம்பர் மாதம் கூட எங்களுக்கு மருமகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த கையில் கட்டி மாதிரி வந்துச்சு. வந்து உங்கள் ஆஸ்பத்திரியில் 3 டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் சிக்மர் போங்க, விழுப்புரம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் இங்கேயே பார்க்குறேன்னு சொல்லிட்டு 3 டாக்டரும் அந்த உள்ள பாம்பு முள்ளு குத்தி இருக்காரு. உங்களுக்கு அந்த விஷம் தெரியல. அப்போ கையை பூரா அரைச்சி இந்த கையை எங்காத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா நாங்கள் ஐயா ஃபோன் பண்ணோம், அவர் ஜெபம் பண்ணி பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா இந்த அக்கறை ஆஸ்பத்திரி கிட்ட வந்து பண்ணி எடுத்தோடனே அந்த விஷம் அங்கே தக்காளி பழம் மாதிரி உள்ள இருந்துருக்குது. அவங்க அறுத்து எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க பேர் வந்துருக்குது. ஒரு 3 மாசமா அந்த கையில் போடவும் அந்த கையை அறுத்து எடுக்கவும் இப்படியே இருக்கணும். அந்த பிள்ளைக்கும் அது உத்தரவு போக்கு நிக்கல. அப்புறமா ஐயாவை வீட்டுக்கு வர சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஐயா பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கே கர்த்தர் நல்ல சகத்தோட பூர்ண சகத்தை கூட ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை மனம் திரும்பி சபைக்கு நம்மளோடு வந்து இந்த ஆட்டு மந்தையில சேர்றதுக்கு சபையாக இந்த சாதனத்தாரும் ஜெபம் பண்ணிக்கிறோங்க. எங்களுக்காக அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கள் நாமத்தை அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். இந்த 2ஆம் நாள் கூட்டத்துல உள்ள ஆண்டவர் வந்து கொடுத்த வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜனங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவா ஜனங்கள் எல்லாருமே புதிய வருஷம் வரும்போது ஜோசியம் பார்ப்பாங்க. புதிய வருஷம் வரும்போது அவங்க வந்து இந்த ஆண்டு வந்து எது மேல வந்திருக்குது, இவ்வளவு மிருகத்து மேல வந்திருக்குதா, இந்த புதிய வருஷத்துல இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து இந்த 4 நட்சத்திரம் எல்லாம் நான் பார்ப்பேன். நீங்க பார்த்தா ஒரு 5 நாளுக்கு முன்பதாக நம்முடைய சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சொல்றாரு, தினத்தஞ்சு நான் அந்த நியூஸை வாசித்தேன். அப்ப சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சொல்றாரு, நீங்க யாரும் ஜோசியம் பார்க்க கூடாது, அவர் சொன்னதான் நான் சொன்னேன், ஜோசியம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்த ஜோசியம் வந்து மனிதர்கள் வந்து அவங்க ஏற்ற மாதிரி எழுதுறாங்க, நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தினத்தஞ்சு பேப்பர் நான் வாசித்தேன். ஒருத்தர் சொல்றது இந்த வருஷம் வந்து 2024 தேர்தல் ஆண்டு அப்படின்றார். எனக்கு வந்து தேர்தல் வரப்போகுது, அதனால தேர்தல் ஆண்டு அப்படின்னு சொல்றேன். ஒரு சிலர் இந்த புது வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ண விசாரிக்கிறேன். ஆனா அருமையான தேவ ஜனமே,
நமக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன தெரியுமா வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம விசாரித்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்துடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமா திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமா திருப்தியாக்கி உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் உபாகம் 32:12 சொல்லவே கர்த்தர் அவனே வழி நடத்தினார் என்று சொல்லப்படுது. என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல அந்த வசனத்தை படிப்போம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சத்தமா ஒருத்தர் நீங்க வாசிக்கலாம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவருக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்றார். கர்த்தர் நித்தமும் இஸ்ரவேலை வழிநடத்தினார். 6,00,000 புருஷர்களை வழிநடத்தின தேவன். அப்ப தெவிட்டு போகும் அளவு உணவு கொடுத்து அவரை வழிநடத்தின தேவன் நம்மளை வழிநடத்துவார். அந்த ஜனங்களை நித்தமும் வழிநடத்தினார். கர்த்தர் நித்தமும் அவர் வழிநடத்தினார். யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. யாத்திராகம் 3:14 சொல்றது நான் இருக்கிறதாவே நான் இருக்கிறேன். அந்த தேவன் நம்மளை நித்தமும் வழிநடத்துவார். யாத்திராகம் 13ஆம் அதிகாரத்துல 21-22 சொல்லப்படுகிறது இரவும் பகலும் அவர்களை வழிநடத்த கர்த்தர் பகலே அவருடைய மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவரை வழி நடத்தினார். அந்த இஸ்ரவேல் போகும்போது இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவரை வழி நடத்தினது. அதே போல தேவன் இந்த வருடத்துல நம்மளை வழி நடத்துவார். இஸ்ரவேலோடு கூட இந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பார். மத்திய 28:20 சொல்றாரு உலகத்தின் முடிவு வரையிலும் நான் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்ற. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ ஒரு மனிதன் ஜோசியத்தை போய் என் பெண்ணுக்கு திருமணம் நடத்தணும் ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஜோசியர் சொன்னாரா திங்களோ மங்கள் செவ்வாயோ வெறுவாயி புதனோ மதன் என்பார்கள் வியாழனோ பாழோ வெள்ளியோ கள்ளி என்பார்கள் சனி கேட்க சனி முடிச்சது ஞாயிறு பாசக்கயிறு அடிமான தேவஜனமே எல்லா நாளும் நல்ல நாள். அதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உலகத்தில் முடிவு எழுதும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்ற. அடுத்த பார்க்கும்போது நான் உங்களை வழி நடத்துவேன் சொல்ல நான் வழி காட்டுவேன் சொல்ல. சங்கீதம் 32:8 சொல்றாரு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்ற. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்ற. அப்ப தேவன் நம்ம வழியை காட்டுவார். நம்ம நித்தமும் நம்மளை வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். 3 விதமான வறட்சி இருக்கிறது. ஒன்று அன்றாட வாழ்வில வருகின்ற வறட்சி. நீதிமொழிகள் 10:3 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அன்றாட வாழ்வில வருகிற அந்த வறட்சி. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அருமையான தேவஜனமே ஒரு அன்றாட வாழ்வில வருகிற அந்த வறட்சி அவர் நீக்குவார். அதான் சொல்றது கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அப்போ இந்த வருடத்துல நம்ம பசியினால் அவர் நம்ம என்ன பண்ணாரு நம்மளை வருந்த விட மாட்டாரு. நம்ம போஷிப்பார். சங்கீதம் 33:19 சொல்றாரு. சங்கீதம் 33:19 வாசிக்க கேட்போம். சங்கீதம் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது.
அப்ப பஞ்சத்துல கூட நம்மள உயிரோட அவரு காப்பார் என்று சொல்லப்படுது. பஞ்ச காலத்தில் கூட போன வருஷம் நிறைய பஞ்சம் வந்தது. ஆனா கர்த்தர் பாருங்க நம்மளை பாதுகாக்க. நிறைய இடத்துல பஞ்சம் ஏற்படுது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்க உணவு கொடுத்தார். சங்கீதம் 37:19 சொல்லப்படுகிறது, பஞ்சகாலம் நம்மை திருப்தி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த வறட்சியை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு போன வருஷத்துல ஒரு வறட்சி இருந்திருக்கலாம், ஒரு கடன் என்கிற ஒரு வறட்சி இருந்திருக்கலாம், இல்ல போன வருஷத்துல உங்களுக்கு ஒருவேளை குடும்பத்துல திருமணம் நடக்காம ஒரு வறட்சி இருந்திருக்கலாம், இல்ல சரீரத்துல ஒரு வியாதியினால ஒரு வறட்சி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை மாற்றுவார். அந்த வறட்சியை என்ன பண்ணுவார்? அதை நீக்குவார். ஒருவேளை அருமையான தேவஜனமே, போன வருஷத்துல இந்த வாக்குத்தத்தம் எடுக்கும் போது அவ்வளோ எனக்கு ஒரு வறட்சி. அது உங்களுக்கு தெரியும், போன அந்த நவம்பர் டிசம்பர்ல நல்ல மழை பெய்யுது. அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, எனக்கு ஊழியத்துல சில சரீரத்துல பிரச்சனை, ஒரு பக்கம் பணம் பெற்று ஒரு கடுமையான ஒரு வறட்சி இருக்குது. ஒரு நீங்க நிறைய பேர் இந்த ஊழியத்துக்கு நீங்க தாங்குறீங்க, ஆண்டவர் நம்ம மகிமைப்பட்டு உதவியெல்லாம் செய்றீங்க. ஆனா நீங்க கொடுக்குற அந்த 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 காணிக்கை நேரா நான் என்ன பண்ணுவேன், அது புக்குக்கு தான் போட முடியும். கொடுக்குற காணிக்கை கூட்டத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நீங்க கொடுக்குற காணிக்கை மற்றபடி ஊழியர்களுக்கு தான் சுவிசேஷ கூட்டணும், இதெல்லாம் நான் என்ன பண்ண பயன்படுத்திக்கணும். ஆனா சரியான ஒரு குடும்பத்துல சில இது கவனிக்க முடியும். என்ன சொல்ல போனா, இந்த போட்டுக்கிற சட்டை கூட, இந்த சட்டை வாங்கி ஒரு 3-4 வருஷமா என்னுடைய பீரோட இருக்கு. அது தைக்க கூட முடியல. இந்த கோட்டு ஏன்னா கிடைக்கிற காணிக்கையே அது ஊழிக்கே செலவு பண்ணே இருந்தேன். போன வருஷம் ரொம்ப கஷ்டம். இந்த வருஷத்துல எப்படி நான் போட்டாங்க வாங்கியே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. தைக்க கொடுத்து அது 1 வருஷம் ஆயிடுச்சு. அது வாங்க முடியாது. தைக்க கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு போன வருஷத்துல. ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவர் எப்படியாவது நான் வாங்கணும். அவ்வளவு ஒரு வறட்சி ஏற்பட்டது. ஆனா ஊழியத்துக்கு தேவை சந்திச்சாரு. ஆனா தனிப்பட்ட முறை இருக்காது, கிடைக்கும். ஆண்டவர் நான் பிரேயர் பண்ண, ஆண்டவரே இந்த வறட்சியெல்லாம் மாறணும். அப்புறம் இந்த வார்த்தை கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக அநேக நாட்கள் 2-3 மாதங்களாக உபவாசம் இருக்கும்போது இந்த வறட்சியும் சேர்ந்து இந்த வாக்குத்தத்தை அப்ப எனக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் என்னோட உணர்த்தின காரியம், பேசின காரியம், நான் அந்த செழிப்பை நான் கட்டணும்னு சொன்னேன். ஒரு அலைய சொல்லுமா, இந்த வருஷத்துல அந்த செழிப்பை கட்டளிடுவா. அல்லேலூயா. உடனே இங்க இருக்கின்ற அந்த சேட்டு பாசாவது அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்தேன். நான் ஒரு முறை வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு நான் எதுவுமே எடுத்துக்கிறேன், எனக்கு கிடைக்கும் போது நான் அதை பயன்படுத்தி. அப்பதான் சொன்னேன், பாச என்கிட்ட ஒரு சப்பாரி எடுத்து தச்சுக்கணும். அவர் கொடுத்து 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு அதை போட்டு எதுக்கு சொல்ல, ஆண்டவர் அந்த வறட்சியை மாற்றுவோம். கர்த்தருக்காக நம்ம வாழணும். கர்த்தருக்காக வாழணும். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக தானே அவருக்காக சில நேரத்தில் நம்ம சகிக்கணும். ஆண்டவர் சில நேரங்களில அந்த வறட்சி எல்லாம் அவர் மாற்றுகிற ஒரு செழிப்பு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதான் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை
திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீங்க ஒரு ஆத்மா திருப்தி ஆக வேண்டும். வறட்சியை மாற்றுவது ஒருவேளை அது நம்ம இன்னொரு விஷயம். ஒரு ஆத்மா திருப்தி ஆக்குவார்னா நீங்க ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்க மணிக்கணக்கா வேதத்தை நீங்க படிங்க, அப்பதான் உங்களை திருப்தி ஆகும். வேலையை சொல்லணும், மணிக்கணக்காக வேதத்தை நீங்க படிங்க. அது மணிக்கணக்காக நீங்க வேதத்தை நீங்க படிக்கும் போது உங்க சரீர வியாதி விலகும். இதே மேடையில ஒரு சொல்றேன், நீங்க சாட்சி சொன்னீங்க. மணிக்கணக்காக வேதத்தை நல்லா நீங்க படிக்க, உங்க சரீர வியாதி விலகும். வேதத்தை எந்த பகுதி உனக்கு தெரியலையோ அந்த பகுதியில பிசாசு ஒரு மேல கை வைக்கும். எந்த வேதத்தில் எந்த பகுதி தெரியலையோ அதான் உன்னால கை வைக்கும். ஐயோ, இயேசு கிறிஸ்து நடந்தே போனாரு, அவர் பஸ்ல போல, அவர் ஏழை இருந்தாலும் நாம ஏழை தான் இருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லி தெரிவிக்கணும்? என்ன ஐசுனா மாற்றும்படிக்கு அது நான் தரித்திரனா இருந்தேன், என்ன ஐசுனா மாற்றும்படிக்கு அவர் தரித்திரன் ஆனார். அவர் சொல்லி தெரிவிச்சு பாருங்க, நம்ம ஐசுனா மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு ஆத்மா திருப்தி ஆக்குற சொல்ல வேதத்தை நீங்க நன்றாக நீங்க படிங்க. நீங்க படிக்கும் போது உங்களை திருப்தி ஆக்குவார். வேதம் படிக்கும். வேதவசனம் சொல்லுது யோவான் 8:32 சத்தியத்தின் அறிவுகள் சத்தியம் விடுதலை சொல்லப்படும். யோவான் 17 சொல்றாரு. யோவான் 17:17 சொல்றாரு. 8 மாசிங்க யோவான் 17:17 சொல்றாரு. படி பார்ப்போம். யோவான் 17:17 வேதவசனம் எவ்வளவு தெளிவா சொல்லப்படும். வேத வசனம் அவர் என்ன பண்ணுமா? ஆமா, வேத வசனம் தான் அவர்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தமாக்கும். வேதத்தை படிக்க படிக்க அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அதே நீங்க யோவான்ல சொல்றாரு, நீங்க வேதத்தை நீங்க படிக்கலாம். நீங்க எப்படின்னு சொல்றாரு பாருங்க. யோவான்ல 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நான் படிச்சேன். என்ன சொல்றாருன்னா, யோவான் 7ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனம் சொல்றாரு, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. வேதத்தை நம்ம படிக்கணும், நல்லா அறியும். வேதத்தை நன்றாக நம்ம படிக்கணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஓடி போன சொல். பிசாசு நம்ம எப்போது எதிர்த்து நிற்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணான்? அழைத்து திரிகிற சொல்லப்படும். நம்ம எப்போதும் எதிர்த்து நிற்கும். அப்படி எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போன என்று சொல்லப்படுது. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் நமக்கு எதிராக அவன் செயல்படும். அப்ப எப்போதுமே நம்ம அந்த வேதத்தை படிச்சு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு நேரத்தில் ஜெபத்தை சொல்லி கொடுத்த இன்னைக்கு வேத வசனம் உங்களுக்கு வருது. அப்ப வேதத்தை நீங்க நன்றாக நம்ம படிக்கணும். வேதத்தை படிக்கும் போதுதான் நீங்க விடுதலை பெற முடியும். வேதத்தை நன்றாக நம்ம படிக்க வேண்டும். அப்போ நீங்க ஆமோஸ் அடுத்து பாருங்க, ஆமோஸ் 8:10 சொல்றதுமே, உங்கள் ஆத்மாவில் ஏற்படும் வறட்சி கூட ஒரு மாற்றுவார். ஆத்மாவில் ஏற்படும் வறட்சியை மாற்றுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 8:10 படிங்க. ஆமோஸ் 8:10 கர்த்தருடைய வசனம், இதோ நான் தேசத்தில் பஞ்சத்து நாட்கள் வரும், ஆகாரத்துடன் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஆமா ஜலப்பிரளயத்தில் உண்டாக தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு பஞ்சம் வரும் என்று சொல்லப்படுது. கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம் வரும் சொல்லப்படுது. அருமையான தேவதேவனே, அதுதான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். வேதத்தை நீங்க படிங்க, உங்களுடைய ஆத்மாக்களை அவர் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் அந்த வேதத்தை படிக்கிற உங்களை அவர் சமூகத்துல அவரே நம்பியிருக்கிற உங்களுடைய ஆத்மாக்களை அவரை செழிப்பாக்குவார், நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லப்படுது. அருமையான தேவதேவனே, எல்லாரும் தெரியும் அகஸ்ட் ஜெபக்குமார் ஊழியர். அவர் அவர் சரீரம் முழுவதும் அம்மா பாதிக்கப்பட்டது, உடம்பு முழுவதும் அம்மா வந்தது. அது அம்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது 1 மாசம் பட்டுக்கள் அம்மையினால் பாதிக்கப்பட்டு. அப்ப ஒரு நாள் காலையில பசி எடுத்துச்சார். அவர் அம்மாட்ட கேட்கிறார், அம்மா எனக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசி எடுக்குது. உடனே அவங்க அம்மா சொன்னாலாம், நீ ஒரு 2 அதிகாரத்தை நீ படிச்சாதான் நான் சாப்பாடு கொடுக்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம நலிந்து உடம்பு சரியில்லை, அம்மையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. பசி எடுத்து கேட்ட பிறகு நான் சொல்றேன், இல்ல நீ 2 அதிகாரமும் நீ படிச்சு சொன்னா, நீ படிச்சாதான், நீ மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் உனக்கு சாப்பாடு சொன்ன. அதான் நீங்க ஒரு வல்லமையான ஒரு ஊழியர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நன்றாக நம்ம படிக்கணும். வேதத்தை நீங்க படிக்கணும்.
அது உனக்குள்ள இருக்கு. நீ நிறைய பேர் என்ன பண்ண கொஞ்சம் எல்லாம் மாத்தணும். 2024 பண்ண அநேகம் பேரு நீங்க வெறுமனே ஜெபிக்கிறீங்க. நீங்க உங்க ஜெபத்துல வேத வசனத்தை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, விடுதலை கிடைக்கும். அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியர்கள் உடுத்தி வியாதியை விளக்குவே சொல்லி பாருங்க, வியாதி விளக்கும். மத்திய 8:7 சொல்ல நான் ஒரு சொஸ்த மாத்திரம் சொல்ல நீங்க சொல்லி பாருங்க, இந்த வியாதி விளக்கும் சுகம் கிடைக்கும். யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த பிள்ளையுடைய தகப்பனை பார்த்து இயேசு சொல்ல, நீ போப்பா உன் மகன் பிழைத்துக்கிற சொன்ன. அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லப்படுது. இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். அங்க போன பிறகு வேலைக்கார சொல்றான், ஒரு மகன் பழைத்துக்க சொல்ற. எந்த மணி நேரம்? நேற்று 7ஆம் மணி நேரத்துல ஜுரமான விட்டது என்று சொன்ன. வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஏசாயா படிச்சு பாத்தீங்கன்னா பிரசவத்தை பண்றவரும் பிரசிக்கிறோம் அவரும் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, காலையில இருந்து ஜெபம் பண்றது ஜெபிக்கும் போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாய் கொடுத்தவங்க நன்றி சொல்லுங்க. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே குழந்தை பாய் கொடுத்தது நன்றி. பாருங்க, அடுத்த வருஷம் குழந்தை பாய் கொடுப்பாரு. வாயை நீங்க சொல்லணும், வார்த்தை நீங்க சொல்லணும். இப்படி சொல்லப்படுகிறது நீங்க சொல்லணும். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே எக்ஸலுக்கு நிந்தையை மாத்தினீரே, என் நிந்தையை மாத்திய சொல்லி பாருங்க, நிந்தையை மாற்றுவோம். 28 சொல்றாரு, அவர் மரணத்தை விழுவார், மரணத்தை ஜெயமாக விழுவார். அவர் எல்லாம் கண்ணீர் துடைப்பார். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்தவரா சுத்தி தெரிந்தவரா. நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்தவரா சுத்தி தெரிந்தவரா. சுத்தி தெரிந்தவரா அவர் சுத்தி தெரிந்தவரா, சுத்தி தெரிந்தவரா அவர் சுத்தி பொருந்தவரா. நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்தவரா சுத்தி தெரிந்தவரா. குஷ்டரோகிகளையும் பலரும செய்திகளையும், குஷ்டரோகிகளையும் பலரும செய்திகளையும் குணமாக்கினார், அவர் குணமாக்கினார், குணமாக்கினார், அவர் குணமாக்கினார். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்தவரா சுத்தி தெரிந்தவரா. கஷ்டப்படுவோரையும் கண்ணீர் வடிப்போரையும், கஷ்டப்படுவோரையும் கண்ணீர் வடிப்போரையும் ஆறுதல் படுத்தினார், பயப்படாதீர்கள். ஆறுதல் படுத்தினார், பயப்படாதீர்கள். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுத்தி தெரிந்தவரா. நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுத்தி தெரிந்தவரா. என்ன சொல்றாரு? நன்மை செய்வ சுற்றி தீர்ந்தார். இந்த பாடல் எழும்போதா எவ்வளவு எனக்கு கண்ணீரம், எவ்வளவு வேதனை துக்கம். எத்தனையோ பேரு கஷ்டப்படலப்பா. நீங்க தான் சொன்னீங்க அப்போஸ்தலர் 10:32 அது பிசாசு அகப்பட்டு விடுதலை ஆக்கினாரு. நன்மை செய்வ சுற்றி தீர்ந்தீங்களே, ஆண்டவரே நன்மை செய்யப்பா. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, நிறைய பேருக்கு இன்னும் வீடு கட்டல. அநேகருடைய அந்த ஜெப குருக்கள் சொல்லி ஒரு பிரேயர் அழுது ஜெபம். என்னுடைய சரீரத்துல எவ்வளவு வேதனை கஷ்டம் இருந்தாலும் அதோடு கூட செய்து பிரேயர் ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிறது. பாடல் யூடியூப்ல போட்டு நீங்க பாருங்க. அதுக்கு போன வருஷத்துல இன்னொரு பாடல் போட்டார், இயேசு உனக்காக இறந்தாக்க மரணத்தை வென்றுடுவார். அந்த பாடல் யூடியூப்ல போட்டு நீங்க பாருங்க. தம்பி ஏன் அவர் தான் அந்த எனக்கு உதவி செஞ்சாரு, அவர் தான் என் மீன்ஸ் தான் போட்டாரு. பாடல் வெளியிட்டு எவ்வளவு பணம் தேவைப்படும், ஆனா அவர் எல்லாமே எனக்கு அதெல்லாம் ஃப்ரீயாவே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பாருங்க, ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கிறது, அவர் மனம் நடக்கிறது. நீங்க சொல்லுங்க, வார்த்தையை வச்சு சொல்லி பாருங்க, உங்க அற்புதம் செய்யும். உங்க நிந்தையை மாற்றும், உங்க கண்ணீரை துடைக்கும். கட்டு வீட்டை கட்டாத கட்டு பிரியாசு விருதம் சொல்லப்படுது. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வீட்டை நீங்க கட்டி கொடுத்தது நன்றி.
ஒரு வருஷத்துல வீடு பாதி கூட இருக்கலாம். நீங்க அதை கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, அதை அப்படியே கட்டி கொடுப்பாரு. இது கூட நிறைய நடக்குது. சங்கப்பேட்ட ஒரு குடும்பத்தை நடக்குது. இன்னைக்கு வீடு நல்லா கட்டி சூப்பரா குடி போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அணைக்கட்டு ஒரு சபையில இதே வருஷத்தை நண்பர் முடிச்சு விட்டு சொல்லி இந்த வருஷம் சொல்லி பிரேயர் பண்ணோம். அவருக்கு போன வருஷத்துல வீடு கட்டி முடிச்சு திரும்ப முடிச்சாரு. அவர் நீங்க வரல, அவர் பேர் சங்கர் வரல, நிறைய சாட்சி வரல. அவர் நன்மை செய்வாரு, வீடு கட்டு நினைக்கல, இந்த வருஷத்துல வீடு கட்டி கொடுப்பாரு சொல்லுவோமா. அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை குறையக்கூடாது. அஸ்திபர் ஸ்ட்ராங்கா. அதான் லூக்கால சொல்றாரு, லூக்கா 6 சொல்றாரு. என்ன சொல்றாரு? லூக்கா 6 கடைசியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன் வீட்டை எது மேல கட்டுமா? கண்மேல கட்டுன்னு சொல்றாரு. அப்ப கண்மேல் யாரு? இயேசுங்க. உனக்காக எனக்காக சிலுவையில மரித்து 3 உயிரோடு இருந்த இயேசு மேல எங்க அஸ்திபரத்தை போடுங்க. அதான் வார்த்தை. அந்த வார்த்தை நம்பிக்கை வைங்க. ஆகவே வார்த்தை அந்த வார்த்தை ஆயிருந்தா தேவனுக்கு அதனால இருந்ததா தேவன அவங்க கண்மலை அவங்க அஸ்திவாரம் போடுது. வார்த்தை சொல்லு. மத்திய 21:22 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவ்வளவு கேட்பீங்களோ அது பெற்றுக்கொள்ளும் சொல்றாரு. வார்த்தை சொல்லி நீங்க கேட்பீங்க. அற்புதம். இங்க உட்கார்ந்து நிறைய ஒரு சில ஒரு தேவடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் ஜெபிக்கும்போது நிறைய அற்புதம் செஞ்சுக்கிறாரு. அது ஆண்டு மாதிரி தெரிஞ்ச போதும் நிறைய செஞ்சிருக்கிறார். நீங்க கேளுங்க, அற்புதம் உங்களுக்கு செய்வோம். வஸ்திரத்தை சொல்லி என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கும் போது உங்களுடைய அந்த அந்த எல்லா அந்த வளர்ச்சியெல்லாம் மாறும். உன் ஆத்மா என்ன பண்ணுறது? திருப்தி ஆகுது என்று சொல்லப்படுகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்தை என்ன பண்ணி சொல்லி ஜெபிக்கணும். வேத வசனம் தான் நமக்கு அற்புதம் செய்யும். அல்லேலூயா. அமெரிக்காவில் பாருங்க, ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன ஆலயத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஷப் அந்த ஆலயத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போக சொன்னாங்க, இங்க ஒரு அம்மா நிறைய ஜெபிக்கிறவங்க நல்ல ஆவிக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு நம்ம போலாம்னு சொல்லிட்டு அந்த பிஷப் அழைத்து கொண்டு போனாங்க. அப்ப அந்த அம்மா வந்து அந்த ஆலயத்துல அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த அவர் ஜெப அறிக்கை அவர் கொண்டு போனாங்க. அந்த ஆலயத்துல ஒரு பகுதியில் அங்க போன பிறகு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இவங்கதான் அந்த பாஸ்டர் அம்மான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. உடனே பாஸ்டர் வந்து ஒரு நுத்தன் போவதெல்லாம் அவரு அந்த அம்மா வந்து ஒரு கை கொடுத்தாங்க. கை கொடுத்த மாத்திரமே அவர் தூக்கி வீசப்பட்டாருன்னு சொல்லப்படுது. அப்ப என்னன்னா அந்த சின்ன அறையில அந்த ஜெப அறையில அந்த அம்மா எப்போதும் ஜெபித்துக் கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தாங்க. அந்த மேல கட்டுடைய ஆளுநர் இருந்தாரு. அந்த கை கொடுக்கும் போது அந்த ஐயாவோட கை தூக்கி வீசப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. உடனே வேத வசனத்தை நீங்க படிக்கணும். படிக்கும் போது பிசாசு கூட ஒரு கண்டு பயப்படும் சொல்லப்படுது. உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் வேதத்தை நம்ம படிக்கும் போது. அடுத்து சொல்லுங்க, வேதாசம் சொல்லுது எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் சொல்ற. எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஒரு ஐயா வந்து ஆஸ்பத்திரி போறாரு. அவர் சொல்றாரு, இத போல டாக்டர் சொல்றாரு, என்னுடைய எலும்பெல்லாம் வலிக்குன்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்றாரு. உடனே டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து அவர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, உடைய எலும்பு இருக்கிற நிறமெல்லாம் வட்டி போயிடுச்சு, உடைய எலும்பு நிறமெல்லாம் வட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உடம்புல அந்த நிறம், நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும், அந்த கறி சாப்பிடும் போது அந்த எலும்புக்குள்ள ஒரு நிறம் இருக்கு. அதே போல நமக்கும் அந்த நிறம் இருக்கு. அது வட்டி போயிடுச்சுன்னா நம்ம உடம்புல அந்த எலும்புல வலிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ நீர்ப்பற்றான தோட்டத்தை போலும் வற்றாத நீர் விட்டு போறது இருப்பார். நீ நீர்ப்பற்றான தோட்டத்தை போலும் வற்றாத நீர் விட்டு போறது இருப்பார் என்று சொல்லப்படுது. மேகமே மகிமை மேகமே எந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. கையாளும் மேகமா மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே.
உங்க மேல இறங்குவோம். ஒரு வேதவாசம் சொல்லுது, நீ நீர் பத்தனான தோட்டத்துக்கு போகும் வற்றாத நீருற்று போய் இருப்ப என்று சொல்லப்படுது. சமாயத்தை பார்த்து ஆண்ட சொல்லுங்க, நான் கொடுக்கும் தண்ணீர் என்ன பண்ண ஒரு காலம் உண்ணா உண்டாகிறா தாகம் உண்டாக சொல். நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது சொல். நீங்க எளிமையா 17ஆம் அதிகாரத்துல 7:8 சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தண்ணீர் நாட்டப்பட்டதும் காவல் வர தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ண வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. அடிமையான தேவஜனமே, ஒருவேளை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்படுது. அப்ப நம்ம கர்த்தர் மேல நாம நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்த சொல்ல தெரியுமா, அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேலையில் விடுகிறதுமான அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தென்பனை ஆறு பாத்தீங்கன்னா, அந்த தென்பனை ஆறு ஓரமா இருக்கிற அந்த மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். அதே வாய்க்கால் ஓரமா இருக்கிற மரம் எல்லாம் செழிப்பா இருக்கும். நீங்க பாரு, நம்ம ஆறு நீ ஆத்து ஓட்ட பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நிலம் இருக்கிறதோ அந்த நிலம் எல்லாம் செழிப்பாரு, மரங்கள்லாம் செழிப்பாரு. ஏன் தெரியுமா, அது தண்ணீர் அண்டியில் நாட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன நாட்டப்படுது? தண்ணீர் நாட்டப்பட்டு அந்த மரம் வந்து செழிப்பா இருக்குது. அருமையான தேவஜனமே, அதே போலதான் தண்ணீர் எதை குறிக்கிறது தெரியுமா? பரிசுத்தாவிகள் குறிக்கிறது. அப்ப பரிசுத்தத்தை நம்ம மேல இறங்க நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். பரிசுத்தம் மேல இறங்க வாழ்க்கை மாறும். பரிசுத்தம் மேல இறங்க செழிப்பு உண்டாகும். அதான் சொல்றது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்துக்கு போறோம் வற்றாத நீருக்கு போல இருப்பார். அப்ப தண்ணீர் வந்து பரிசுத்தவனுக்கு அடையாது. பரிசுத்தம் மேல இறங்க உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தம் மேல இறங்க, பரிசுத்தம் மேல இறங்க வேண்டும். அதற்கு ஒரு வேதவசனம் சொல்லுது, லூக்கா 4:1 சொல்ல, லூக்கா 4:1 இயேசு ஆவில நிறைந்து என்று சொல்லப்படும். ஆவில நிறைந்து ஜெபிக்க, நம்ம பரிசுத்தாக நிறைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தால் நிறைந்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். பரிசுத்தால் நம்ம நிறைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 5:10 சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு மதுவான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து என்று சொல்லப்படுது. ஆவினால் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது நிறைந்து நாம ஜெபிக்கணும். யாத்திரையம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யாத்திரையம் 19ஆம் அதிகாரத்துல 10 முதல் படிக்க பார்க்கும். யாத்திரையம் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து சீனாய் மலையில இறங்குறாரு. எப்படி இறங்கணும்னு சொல்லப்படுது. யாத்திரையம் 19ஆம் அதிகாரத்துல படிக்கும் 10 முதல் படிக்க பார்க்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கான வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் இறங்குவார். எல்லை குறித்து அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மலை சீனாய் மலை அடிவாரத்தில் வராங்க. நீங்க 17ஆம் வசனம் படிங்க. அப்போது ஜனங்கள் படிங்க. அப்போது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில இறங்கினபடினால அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையில் புகையை போல மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலை மிகவும் அதிர்ந்தது. அவங்க எல்லாம் அந்த மலையின் அடிவாரத்தில் நிற்கிறாங்க. கர்த்தர் சீனாய் மலையில அக்கினியில இறங்கினபடினால் என்று சொல்லப்படுகிறது. அடிமான தேவதை பாருங்க, பரிசுத்தம் நிரம்பணும். அது அடுத்து பாருங்க, இன்னும் நம்ம இன்னும் ஆண்டு நெருங்க இன்னும் நம்ம வந்து அக்கினி அபிஷேகம் நம்ம இறங்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அக்கினி அபிஷேகம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபு அக்கினியும் யோசேப்பு அக்கினி ஜுவல்னு ஒரு வசனம். ஒவ்வொரு 1:12.
யாக்கோபு அக்கினி, யோசேப்பு அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்படுது. அப்ப நாம் எல்லாருமே அப்படியே யோசேப்பு போல அக்கினியா இருக்கணுமா? சரி, யாக்கோபு போல அக்கினியா இருக்கணுமா? யோசேப்பு போல அக்கினி ஜுவாலை இருக்கணுமா? அக்கினி ஜுவாலை இருக்கணும். ரவி சொல்லுமா? நீங்க அக்கினி ஜுவாலத்தை ஒரு தெருவே அக்கினி ஜுவாலை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு கரும்பு தோட்டத்தை பத்த வச்சாங்கன்னா அந்த தோட்டம் அப்படியே பத்தி கொண்டே போகும். நம்ம எப்போது அக்கினி ஜுவாலை இருக்கு. அதுதான் நீங்க எல்லாரும் அக்கினி ஜுவாலை. நீங்க எல்லாரும் அல்லேலூயா. நீங்க எல்லாரும் யாரு? அக்கினி ஜுவாலை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். இந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகம் நம்ம மேல இறங்க வேண்டும், இறங்கணும். அதே வேதவாசம் சொல்லப்படுது யாத்திரை 40ஆம் அதிகாரத்துல, யாத்திரை 40 36 38 படி, யாத்திரை 40ஆம் அதிகாரம் 36 37 38 படிப்போம். யாத்திரை 40 வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் மேகம் எழுப்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாம இருப்பாங்க. நல்ல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது மேகஸ்தம்பம். பரிசுத்தர் வழி நடத்தினர். அது எழும்பாம இருக்கும்போது அவங்க புறப்பட மாட்டாங்க. அது 1 மாசம் 2 மாசம் ஆன பிறகு அவங்க புறப்பட மாட்டாங்க. அப்ப மேகஸ்தம்பம் எழும்பும் போது தான் அவங்க புறப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. அப்போ அவர் வழி நடந்தது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1-4 வரை சொல்லப்படுது. அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது அங்க என்ன வந்ததா? அக்னிமயமான நாள் படித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 படித்து பார்த்தோம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். முழக்கம் போல முழக்கம் உண்டாகி நெருப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல அமர்ந்தது. சுத்தமா அது ஒவ்வொரு மேலே அமர்ந்து சொல்லப்படுது. அப்ப எல்லாருமே ஒருமனப்பட்டு அவங்க ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அக்கினிமயமான நாவல் வந்தது. என்ன நிரப்புங்கப்பா உங்களை வண்ணமயான, என்ன நிரப்புங்கப்பா உங்களை அக்கினியான, என்ன நிரப்புங்கப்பா உங்களை வண்ணமயான, என்ன நிரப்புங்கப்பா உங்களை அக்கினியான.
தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்து செய்திருங்க ஐயா, செய்திருங்க, நதியாய் பாய்ந்திருங்க. நதி செல்கிறன்னா செழிப்பு உண்டாகும். அதே போல அந்த தெருவெல்லாம் அக்கினி பாயும்போது அந்த அற்புதம் நடைபெறுது. அல்லேலூயா. குன்னத்தூர்ல ஒரு இடத்துக்கு ஜெபிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அந்த நான் கேட்டேன், எதுக்காக நீங்க கூப்பிடுங்க கேட்டேன். நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பாஸ்டர் தான் கூப்பிட்டாங்க. ஒரு கரையை சேர்ந்தவர் செல்வம் அவரு. அப்ப நான் கேட்டேன், என்னன்னா ஐயா என்னுடைய மச்சிச்சுக்கு வந்து நீண்ட நாட்களாக பிசாசு பிடிச்சிருக்குது, நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நான் சொன்ன ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் வரேன். அதே ஒரு 2 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன பிறகு அந்த அவங்க பெற்றோர்லாம் இருந்தாங்க. நான் அவங்களை பார்த்து சொன்னேன், நீங்க இயேசுவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு தேவன் சுகம் கொடுப்பாரு. சரி நம்புறேன் சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது கூட ஒரு பாஸ்டர் அப்ப அவர் சொன்ன, ஐயா இது வந்து இந்த மனம் பிசாசு பிடிச்சிருக்குது, அது சாதாரண ஆவிங்கிறது சர்வத்தின் ஆவி அது. அதனால இது வந்து அந்த அந்த குடும்பத்தை என்ன பண்ணிக்கிற பொண்ணுக்கு மருந்தை கரைச்சி உள்ள கொடுத்துட்டாங்க. மருந்து என்ன பண்ண அந்த உருண்டி என்ன பண்ண உள்ள கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அப்படி சொல்ல. நான் சொன்னேன், அக்கினி அபிஷேகம் இறங்குச்சுன்னா அந்த அந்த மருந்த சுட்டு எடுத்து கட்டால வந்து சொன்னேன். சொல்லுவோம். அதே போல பாருங்க, பாடல் பாடி ஜெபிச்சோம். பாடல் பாட பாட அந்த வீட்டு சுத்தி அப்படியே படம் எடுத்து ஆட ஆரம்பிக்கிறது. நாங்க விட பாட்டு பாடி நிற்கிறது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்னும் அற்புதங்கள் நடக்குது. ஆட ஆரம்பிச்சது. அந்த பாட்டு நிறுத்தமா ஒத்துருக்கே வந்துச்சு. அப்ப நான் வசந்த சொல்லி மார்க் 9ஆம் அதிகாரத்துல 28, 23 வருஷத்துக்கு படிக்க. மார்க் 9, 22, 23. இவனை கொல்லும்படி அது அநேகரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிச்சு. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் மனதிறங்கி உதவி செய்யும் என்று என்றான். கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அருமையான தேவதூதர் என்ன பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, இவனுக்கு உண்டா எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, சின்ன வயசு முதற்கொண்டு இருக்குது, இவன் தீயும் தண்ணியை அவனை தள்ளுது, அதனால நீங்க எப்படியாவது குணமாக்கும் கேட்கிற. அப்ப ஏசாமி கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாய் இருக்க. அதான் சொல்ற, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு சொல்ற. அருமையான தேவதூதரமே, அந்த பெற்றோர் பார்த்தாதான் கேட்டேன், நீங்க விசுவாசி, நீங்க நம்பின அற்புதம் செய்ய சொல்லி இந்த பாடல் பாடி அந்த மகளை ஜெபிச்ச பிறகு பாருங்க, அன்றைக்கு அந்த ஜெபையான உள்ளுக்கு கொடுத்த பிறகு கவனிங்க, என்ன வரையும் இந்த மகள் சுகமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த அக்கினி உள்ள இறங்கிச்சுன்னா தாய்க்காக மருந்தாது எல்லாம் சுண்டி இருக்கு. அல்லேலூயா. இந்த நதி பாய்ந்து அவர் தெருவெல்லாம் உன் அக்கினி நதி என்னை கொண்டு பாய்ந்து செய்யுங்க. நீ வேத படிச்சுட்டு நீ பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சுனா உங்க மூலமா அக்கினி பாருங்க. அல்லேலூயா. ஆனா யாக்கோபு போல இருக்காதீங்க. யாக்கோபு அவன் குடும்பம் மாத்திரம் அதே அக்கினியா இருந்தாங்க. யாக்கோபு பார்த்தீங்கன்னா இரவு முதல் போராடி ஜெபம் பண்ண அப்படிங்கிற வசனம் யாத்திரை 39. அப்ப நாம யாக்கோபு போல இல்ல, யோசேப்பு போல அக்கினி ஜோலே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தெருவெல்லாம் அக்கினி என்னை கொண்டு பாய்ச்சல் செய்யும். செய்திருங்க ஐயா, செய்திருங்க, நதியாய் பாய்ச்சல் செய்திருங்க. அப்ப உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வோம்.
அப்ப நதி செல்வம் செழிப்பு உண்டாக சொல்லப்படுது. அருமையான தேவன் இன்னொரு விஷயம் தேவைங்க. ஒண்ணு செழிப்பு உண்டாகும், நீங்க விட முடியாத காரியத்தை விட வைப்பாரு பரிசுத்தாரு. சொன்னோமா ஒரு சிலருக்கு வந்து நீங்க ஒரு பீடி சிகரெட் பழக்கம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு புயல பொருள் பழக்கம் இருக்கலாம். விட முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு எதையோ ஒரு காரியம் இருக்குது. அதை யாரால விட செய்ய யாரால முடியும்னா பரிசுத்தாவியால முடியும் அப்படின்னு சொல்ற. நீங்க பார்த்து ரோமன் 8:13 சொல்றாரு. படிக்க ரோமன் 8:13 சத்தமா படிக்க. ரோமன் 8:13 8 வாசிக்கலாம். ரோமன் 8:13 மாம்சத்தின்படி பிறந்த சாவிகள் ஆவினால்தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும் என்று சொல்றது. அல்லேலூயா. ஆவினால்தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்க இறங்க ஒரு நம்மகிட்ட சில தீய நோக்கம் தீய காரியங்கள் எந்தெந்த காரியம் விட முடியாம இருக்குதோ அதெல்லாம் அவர் விட வைப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும். ஏன்னா வேதவசனம் சொல்லுது. இப்போ ஒரு அக்கா படிச்சாங்க, அப்போஸ் 2 படிச்சாங்க. அவங்க எல்லாரும் ஒருமானப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது அங்க அக்னிமயம் நாவல் இறங்கினதான் எல்லாரும் தான் பேசினாங்கன்னா வெவ்வேறு பாஷை. அப்ப இன்னொன்னு நல்ல விஷயம், உங்க மேல பரிசுத்தம் இறங்கினா நீங்க அந்நிய பாஷையும் பேசுவீங்க. வேலை சொல்லணுமா? அந்நிய பாஷை பேசு. பரிசுத்தம் இறங்கினா நீங்க விட முடியாத காரியத்தை விட முடியும். பரிசுத்தம் உங்க மேல இறங்கினா உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. எல்லா வருத்தம் மாறும், எல்லா வறட்சி மாறும். அருமையான தேவதையான பாருங்க, இந்த வருஷத்துல பாருங்க, இந்த வருஷத்துல எல்லாம் மாற்ற போகிறார். இந்த வருஷத்துல முதலாவதாக கவனிங்க, வறுமை வறட்சில நீக்கி செழிப்பு கொடுப்பார். ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன் கவனிங்க. இந்த வருஷத்துல நடக்குது. வறுமை வறட்சில நீக்கி செழிப்பு கொடுப்பார். நீங்க கண்ணால பார்க்க போற செழிப்பு கொடுப்பார். 2வது வறட்சியில மாற்றி கடனை அடைக்க வைப்பார். 3வது வெறுமை நிந்தையெல்லாம் மாற்றுவோம். ஒருவேளை குழந்தை எல்லாம் ஒரு நிந்தை இருக்கலாம், அந்த வெறுமை அந்த நிந்தையெல்லாம் மாற்றி ஒரு குழந்தை வாய்ப்பு கொடுப்பார். 4வதாக வேலை இல்லாம இருக்கிறீங்களா, வேலை கொடுத்தால செழிப்பு கொடுப்பார். வேலை சொல்லுமா, வேலை கொடுப்பார். நீங்க இந்த குறிப்பு வந்து ஏன்னு சொல்லிட்டு 2022 இதே இடத்துல கூட்டம் நடத்தும் சொன்னேன். புக்ல கூட போட்டுக்கிறேன். 3 மாசம் ஒரு புக் வெளியிடுறேன், அந்த புக்ல போட்டுருக்கேன். சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லிருக்கேன். அல்லேலூயா. அதே போல நமக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படும். என்ன சொல்லணுமா? என்ன மாற்றம் ஏற்படும்? ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுக்கு சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு, நாம அப்படியே எந்த நினைக்கிறோம். நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். நேற்று தினத்துல நான் சொன்ன, நேற்று என்ன சொன்ன, நேற்று தினத்துல ஒரு அம்மா 34 வருஷம் மௌன விரதம் இருந்தாங்க. எது தெரியுமா? ராமர் கோயில் கட்டுறதுக்கு. ராமர் கோயில் கட்டுறதுக்கு 34 வருஷம் மௌன விரதம். நாம வானத்தை பூமி படைத்த ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நாம ஜெபிக்கணும். வேலை சொல்லுவோமா? என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இனி அந்த ஆட்சி வந்தா இன்னும் மோசமா நடக்குது. ஏன்னா எழுதி வச்சு ஆண்டவர் வெளிப்படும்போது என்னன்னு வந்தான்னு நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆட்சி மாற்ற கொடுப்பார். நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நேற்று கூட சொன்னேன். நாளைக்கு 22 நீங்க பாருங்க, நாளைக்கு 22 எல்லா வீட்லயும் விளக்க ஏத்தணும். சட்டம் வந்துக்குது. எல்லாருக்கும் விளக்கு ஏத்து. நீங்க நாம தான் ஜெபிக்கணும். அதுதான் உங்களை கொண்டு வந்துக்க, ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துக்க, ஜெபிக்கிற கூட்டத்தை கொண்டு வந்துக்க, எழுப்பது உங்களை கூட வரும். அல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. Thank you.
திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் வரும். ஏன்னா கண்டிப்பதுல ஓரமா தான் ஜெயிச்சிருக்கோம். பயங்கரமா ஒரு பாட்டு சத்தம் வரும். அப்படியே ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அந்த பாட்டு நிறுத்தப்பட்டு சொல்லி ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல பாட்டு நின்றுடுங்க. ஏன் நீங்க சொன்னா நடக்காது? நடக்குது. சொல்லுங்க. உங்களுக்கு இந்த அக்கினி அபிஷேகம் நடக்குங்க, நடக்கும். உன் பதவி யாரும் கிட்ட வர மாட்டேன். திருவண்ணூர் நான் பஸ்ல ஏறி போறேன். சரி சும்மா தானே போறான். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். என் பக்கத்துல கொண்டு ஒரு பேய் ஆடு உடனே சொல்லுங்க நடக்கலாம். ஏன் தெரியுமா? உங்க கூட இந்த ஆவியர் இந்த பரிசுத்தாவி இருந்தாருன்னா அவன் ஏற்கும். பக்கத்துல ஏற்கும் ஏற்கும். உணர்வு போன் பண்ண அந்த பொண்ணு ஓன் அழுவு. ஏமா அழுவுற? ஐயா உங்ககிட்ட போன் பேசும்போதுதான் நான் அழுவுறேன். என் அழுவுல என்ன வருது? நான் செஞ்ச தவறுதான் வருதுன்றாங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டிச்சு உணர்த்து வருங்க. பாவத்தை வச்சு நீதி குறித்து கண்டிச்சு உணர்த்தக்கூடிய யாரா? பரிசுத்த ஆவியான உடனே சொல்லுங்க. ஆமா, உங்ககிட்ட அந்த அக்கினி அபிஷேகம்னா நீ வந்து ஒரு தனி ஆவி. அவர் வந்து அதை வெளிப்பட்டு காட்டும். அக்கினி அபிஷேகம் போயிருச்சுனா, பவர் உள்ள இருந்துச்சுனா எல்லாமே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு 3-4 வருஷம் ஊழியம் செஞ்சுதான் அவங்களை நான் திருமணம் பண்ணி எங்க ஊழியெல்லாம் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நல்ல காரியம் ஊழியர் நீங்க செய்யணும். பெண்ணிங் சொல்றாரு அபிஷேகம் நம்ம எழுத்துல இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? ஊழியர் செஞ்சுதான் அபிஷேகம் இருக்குமா? அப்ப நான் ஆரம்பத்துல 2001 இருந்து 2005 வரையும் இயேசு பைபிள் சபையில ஊழியர் செய்யும்போது தொடர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டு வரும். அப்ப ஊழியத்துக்கு போயிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்தேன்னா ஒரு 2 முறையில 3 நாள் வீட்டுல சாப்பிடுவேன். முதல்ல சாப்பாடு போடணும், 2ஆம் முறை வீட்டுல சாப்பாடு போட பொறுத்து கேட்படுத்துவோம். நான் கேட்டேன், ஏமா நான் எப்போது ஊழியத்துக்கு போயிட்டு உள்ள வந்த சாப்பாடு போட்டு 2ஆம் முறை போட்டு ஏன் படுத்திருக்கேன்? நான் சொல்றேன், என்னால உட்கார முடியல, எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவேன். ஒரு நல்ல சொல்லுமா? அல்லேலூயா. இந்த அக்கினி அபிஷேகம் கூட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களை பார்த்த மயக்க சொல்லுங்க, ஒரு மாதிரி சொல்லுங்க. அல்லேலூயா. அது வந்து நீங்க அதுக்குள்ள போனா உங்களுக்கு தெரியும். நல்ல சொல்லுமா? அல்லேலூயா. அதெல்லாம் எப்படியா நம்ம ஊர்ல நிறைய ஊழியர்கள் எப்படி ஒரு வாங்க உட்காந்துறாங்க. அவரு நீ தனியா ஒரு சபை நடத்துறது எதோ கூட ஊழியர் செஞ்ச நிறைய ஊழியர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கு. எப்படியாவது உண்மையான ஊழியர் எழுப்பணுங்க, ஒரு அக்கினி எழுப்பணுங்க. அதே சொல்லுமா? அவருக்காக நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மறித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மறித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழினேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழினேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் நிறைய முறை திருக்கூர்ல யாருக்கிட்ட ஜெபம் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஆமாம் பண்ணிக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு முறை நான் இந்த சைலம்ல ஒரு வீடு நான் பேசுறது அதுக்கு ஜெபிக்க போறேன். அவன் தான் கூட்டாங்க. நான் நல்ல உபவாச ஜெபத்தோடு போறேன். அவன் போறேன், அந்த வீட்டுக்கு போன பிறகு அவர் சொல்லிட்டாங்க, ஐயா அவன் வீட்டுக்கு உள்ள வந்த பிறகு சொல்லிட்டேன், நீங்க இன்னைக்கு ஜெபத்துக்கு நீங்க போக மாட்டாங்க. இதை இன்னொரு இடத்துல ஒரு ஜெபத்துக்கு ஒரு வீட்டு கூப்பிட்டுனாங்க. அப்ப அது பாஸ்வேர்டு ஜெபத்தோடு போனேன். அங்கே வெறும் அம்சம் ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்தம் உள்ள இருக்குமானா அந்த ஆள் நம்ம ஏற்றுக்காது. அல்லேலூயா. இந்த அக்கினி அம்சம் கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆனா எங்கேயும் போறது, யாரா கூட்டா போறது, எங்கேயும் போறது போய் நாம ஜெபத்துல தான் இருக்கு. ஏதோ ஒரு சில இடத்துல நம்ம பிரேரிப்போம், ஒரு சில வீடு ஆண்ட சமூகத்துல உட்காரும். அல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் நம்ம கூட இருக்குங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவு வரணும்.